தற்பொழுது சபரிமலை தரிசனத்திற்காக கேரளாவுக்கு 4 நாள் பயணமாக ஜனாதிபதி முர்மு வந்திருக்கிறார். அவர் இன்று பயணித்து வந்த ஹெலிகாப்டர் இறங்கிய இடத்திலே கான்கிரீட் தளம் போடப்பட்டிருந்து திடீரென அந்த கான்கிரீட் தளத்திலே அந்த ஹெலிகாப்டருடைய சக்கரங்கள் திடீரென தரையிலே புதைந்து விட்டன. பத்தனம்திட்டாவில் உள்ள கோனி பிரமாடம் உள் விளையாட்டு அரங்கில் அமைக்கப்பட்ட ஹெலிபேடில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஹெலிகாப்டரின் டயர்கள் கான்கிரீட்டில் புதைந்து போயதால் அதிர்ந்து போனார்கள் பக்கத்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார், தீயணைப்பு பணியாளர்களும். பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் ஹெலிகாப்டரை தள்ளி நகர்த்தினர். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உள்ளே உடனடியாக கான்கிரீட் போடப்பட்டதால் அது காயாமல் இருந்ததால் கான்கிரீட் தளத்திலே சக்கரங்கள் புதைந்து விட்டன. அதாவது முதலில் நிலக்கல்லில் தான் ஹெலிகாப்டர் மூலமாக இறங்கி அங்கிருந்து சபரிமலைக்கு செல்வதாக தான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென மழை உள்ளிட்ட மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்திலே தரையிறங்கும் இடம் நிலக்கல்லில் இருந்து பிரமாடம் உள் விளையாட்டு அரங்கிற்கு மாற்றப்பட்டது. இந்த பிரமாட மைதானத்தை கான்கிரீட் என்பது காலையில் தான் அமைக்கப்பட்டு கான்கிரீட் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கான்கிரீட் காய்வதற்கு முன்பே ஹெலிகாப்டருக்கு தளம் இறங்கியதே தளம் புதைய காரணம் என்ற வகையிலே தற்போது கூறப்பட்டது. இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஒரு நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி பயணிக்கின்ற ஹெலிகாப்டரில் இப்படி ஒரு குறைபாடு இருந்திருப்பது தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையின் முடிவில் தான் நமக்கு முழுமையாக என்ன நடந்தது, எதற்காக நடந்தது, எதேச்சையாக நடந்தா என்று தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் ஒரு ஹெலிகாப்டர் தரையிலே சக்கரங்கள் தரையில் புதையும் அளவுக்கு அந்த கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு அதிர்ச்சியான சம்பவம். என்றால் நாட்டின் முதல் குடிமகன் பயணித்த ஹெலிகாப்டருக்கு இந்த கதியா என்ற வகையில் இருந்தது. இதில் நல்வாய்ப்பாக ஜனாதிபதி ஹெலிகாப்டர் தரை இறங்கியவுடன் அதிலிருந்து இறங்கி காரிலே கிளம்பி விடுகிறார். அதற்கு பிறகு அவர் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அந்த சக்கரங்கள் தரையிலே புதைந்திருக்கின்றன. ஒருவேளை ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் இருக்கும் போதே இந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால் பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும், தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நல்வாய்ப்பாக அவர் காரில் கிளம்பியவுடன் தான் இந்த சக்கரங்கள் புதைந்திருக்கின்றன. எனவே இது மிகப்பெரிய குறைபாடாக, பாதுகாப்பு குறைபாடாக பார்க்கப்படும். என்றால் நாட்டின் முதல் குடிமகன் வருகிறார் என்றால் அதற்குரிய வகையில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்படும். பல முறை அந்த இடங்களிலே பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்படும். பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை சோதனை செய்த பிறகுதான் அனைத்திற்குமே ஓகே என்று சொல்வார்கள். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது, அதுவும் திடீரென தரையிறங்குமிடம் நிலக்கல்லிலிருந்து இந்த பிரமாடம் உள் விளையாட்டு மாற்றப்பட்டது போன்ற பல்வேறு கேள்விகள், இதற்கு ஏன் உரிய ஏற்பாடுகள் செய்யவில்லை, பிளான் ஏ பிளான் பி என்று மாற்றி அமைக்க ஏன் வைக்கவில்லை போன்ற பல கேள்விகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி அந்த காரிலே ஜனாதிபதி முர்மு புறப்பட்டு செல்கிறார். அதன் பிறகுதான் இந்த ஹெலிகாப்டர் உடனடியாக அந்த சக்கரங்கள் அந்த கான்கிரீட் தளத்திற்குள்ளேயே தரையிலே புதைந்து விடுகின்றன. இது மிகப்பெரிய ஒரு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையிலே திடீரென இடம் மாற்றப்பட்டதால் இது அவசரமாக செய்ததால் இது ஏற்பட்டிருக்கிறது கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் முழு விசாரணைக்கு பிறகு நிச்சயமாக இதற்கு உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் ஜனாதிபதி மாளிகை வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனந்தி.